ஆமாண்ணா. நல்ல மேட்ச்ல எடுக்க இப்பவே மேட்ச்ல எடுக்க பாருங்க. ஓகேண்ணா வேற எப்படி காட்டுங்க? ரெண்டு சேர்ந்தாங்க 4000 3000. ஓகே கடா குட்டி தான். இந்த மாதிரி குட்டி நம்மகிட்ட ரெகுலரா மூக்கு பக்கத்துல எவ்வளவு காட்டுற கடா குட்டி இல்ல பிரபு குட்டி. எவ்வளவு கலர்ல தான் வரும்? ரெண்டு கலர் இருக்குல்ல, கருப்பு கருப்பு அடியில வெள்ளை வரும். வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். நம்ம திருப்பூர் மாவட்டத்துல வாரந்தோறும் நடக்கிற குன்னத்தூர்ல ஆட்டுச்சந்தை தான் நம்ம வந்திருக்கோம். ஆட்டுச்சந்தையில இந்த லைன் பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் மட்டுமே விற்பனை செய்வாங்க. ஒரு அற்புதமான ஆட்டுக்குட்டிகள் நிறைய கலரா இருக்கு பாருங்க. இந்த கலரா ஆடு யாரு கொண்டு வந்திருக்கா நம்ம கேட்போம். பாத்தீங்கன்னா யாருமே இல்ல, நம்ம திண்டுக்கல் கொம்பேரிப்பட்டி கண்ணன். வணக்கம் கண்ணன். வணக்கம். இந்த வாரம் எப்படி வியாபாரம்? இந்த வாரம் கொஞ்சம் ஸ்லோவா தானே இருக்கு. ஸ்லோவா தான் இருக்கு. ஏன்னா கலரா கொண்டு வந்திருக்கீங்க. நிறைய கலர்ல ஆட்டுக்குட்டிகள் இருக்கு. இந்த செமி கலர்ல அதிகமா கொண்டு வந்திருப்பீங்களா இருக்கு. சரி அப்படியே ஒவ்வொரு என்ன ரேட்ல இருந்து ஆட்டுக்குட்டிகள் ஸ்டார்ட் ஆகுதுங்க? ரேட் 1500 ரூபாயில இருந்து இருக்குங்க. 1500 ரூபாயில இருந்து ஆட்டுக்குட்டிகள் இருக்கு. நீங்க கையில வச்சிருக்கீங்களா? கொடியாடு. ஓகே எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம்? இதெல்லாம் 20 நாள் குட்டிங்க. சூப்பரா இருக்கு. அப்படி கொஞ்சம் ஒட்டி வச்சு காசுங்க, அப்படியே காத்த மாதிரி கொடியாடுகள். ஓகே ஒரே ஆட்டுக்குட்டி. சரி என்ன ரேட் வருதுங்க? என்ன ரேட் வருதுங்க? 7000 ரூபாய் வருதுண்ணா. 7000 மூணு சேர்ந்து 7 ரூபா கொடுத்துருவீங்க. 6500 ரூபாய் கொடுத்தலாம். 6500 ரூபாய் கொடுத்துறேன் இருக்காரு. ஓகே இந்த மாதிரி குட்டிகள் நிறைய கொண்டு வந்திருக்காரு. நம்ம ஒவ்வொன்றா கேட்டு ரேட் போடுவோம். ஆனா அப்படியே அடுத்த குட்டிகளை சொல்லுங்க அப்படியே ரேட்டு. கன்னிண்ணா வாரம் எப்படி கன்னி ஆட்டுக்குட்டிகள் ரெகுலரா கிடைக்குது உங்கள்கிட்ட. ஓகே சூப்பரா இருக்கு மாட்டேற குட்டி. நல்லா சளியில இல்லைங்க பாருங்க. மூஞ்சிக்கு பிடிச்ச காட்டுறேன். ஓ கடா குட்டியா இருக்கு இல்ல பிரபு குட்டி. மூட்டு குட்டி. எத்தனை நாள் குட்டிங்க அது? இதெல்லாம் 1 மாசம். 1 மாசத்து குட்டி சூப்பரா இருக்கு. உண்மையாவே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. மேய்ச்சல் வரைக்கும் எத்தனை நாள் ஆகுங்க? ஒரு 15 நாள் ஆகும். 15 நாள்ல மேய்ச்சலுக்கு வந்துடும். ஓகே என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 2300 ரூபாய் சொல்லுங்க. 2 ரூபா 2300 ரூபாய் சொல்லிட்டு 2 ரூபா கொடுக்கலாம். ஓகேண்ணா அப்படியே வேற குட்டி எடுத்து காட்டுங்கண்ணா. ஆஹா இதுங்க இது நாட்டாடு. திடீர்னு பார்த்தா குட்டியாடு மாதிரி பாருங்க. எப்படி நல்ல பால் தரத்துல இருக்க மாட்டிருக்கேன். சரி கடா குட்டி தானுங்க? கடாயினா. சரி என்ன ரேட் வருதுங்க? 2500 வருதுன்னா 2200 கொடுத்தலாம். 2500 வருது, 2200 கொடுத்தலாம். ஓகே அது எத்தனை நாள் குட்டிங்க? ஆனா இது ஒரு 25 நாள். இந்த மாதிரி 25 நாள் குட்டில ஒரு 10 குட்டி எனக்கு வேணா ரெடி பண்ணி கொடுத்தலாம். ஓகே அப்படியே அதை எடுங்க. அவனையே எடுங்க. அவன் பையனா பிள்ளைங்களா? பையன் சூப்பரா இருக்குங்க. உண்மையா குட்டி பாக்குற நல்லா பெருவெட்ட குட்டியா இருக்கேன். இது எத்தனை நாள் குட்டிங்க? இது 1.5 மாசம் குட்டி. அப்பனா மேய்ச்சலுக்கே வந்துருச்சு. இது பால் தேவையில்லை. இதுக்கு பால் தேவையில்லை. ஒரு இந்த மாதிரி குட்டி 1 வாங்கினாலே போதுங்க. இந்த பால் தரத்துல வாங்கினா 2 வாங்கணும். ஓகே இது என்ன ரேட் வருதுங்க? 3500 சொல்லுதுன்னா 3200 பண்ண வைக்கலாம். 3300 சொல்லிட்டு இருக்கீங்க. 3500 சொல்லுது. 3200 கொடுத்தலாம். ரவுண்டா 3 ரூபாய்க்கு கொடுக்கலாங்களா? கொடுத்துடலாம். கேட்டாங்கன்னா அனுசரிச்சு கொடுத்துடலாம். ஓகே அப்படியே பாத்தீங்கன்னா நிறைய குட்டிகள் இருக்குங்க பாருங்க. நல்லா கொடியாடுகள் அதிகமா கொண்டு வந்திருக்காரு. கொடி கடா குட்டியா இருக்கு. நல்ல மேய்ச்சல் எடுக்க இப்பவே மேய்ச்சல் எடுக்க பாருங்க. இது எத்தனை நாள் குட்டிங்க? இது வந்து 1 மாசம் குட்டிங்கண்ணா. 1 மாசத்து குட்டி. ஓகே 1 மாசத்து குட்டிங்கிறீங்க. என்ன ரேட் கொடுக்கலாங்க? இது 3 ரூபா ஃபைனல் பண்ணிக்கலாம். 3 ரூபா ஃபைனல் பண்ணலாம். அது கம்மியா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க வந்து குட்டிக்கு என்ன ரேட் வரைக்கும் கம்மி பண்றீங்க? குட்டிக்கு 300 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறேன். 300 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறீங்க. அப்படியே வேற குட்டி இதை காட்டுங்க. ஓகே இந்த நம்ம பூரா பால் தரத்துல அதிகமா கொண்டு வந்திருப்பீங்க. சூப்பரா 2 கலர்ல 2 குட்டி கொண்டு வந்திருப்பீங்க இருக்கு. ரெண்டு இது என்ன நாட்டாடு குட்டியில் சேர? நாட்டாடு குட்டி தானா சார்? நாட்டாடு தான். அது கண்ணில சேராது இல்லங்க? இல்ல கண்ணில சேராது. ஓகே நாட்டாடு தான். சொல்லியே கொடுத்துறேன். ரெண்டுமே கடாய்ங்களா மூடுங்களா? 2 கடாய்னா 4500 ரூபாய் வருதுடா. இத மூட்டு குட்டி என்ன ரேட் வருங்க? மூட்டு குட்டி வந்து 3500 ரூபாய். ரெண்டும் சேர்ந்து அந்த ரேட் தாங்க. நல்லா கேட்டுங்க. 2 சேர்ந்து அந்த ரேட். ஓகே இந்த மாதிரி குட்டி நம்ம வாரம் ரெகுலரா கிடைக்கும். ஓகேண்ணா வேற எப்படி காட்டுங்க? 2 சேர்ந்தாங்க 4000 3000 சொல்லிட்டு இருக்காரு. ஒரு குட்டி பாத்தீங்கன்னா ஒரு 1800 இருந்து 2 ரூபாய் வரைக்கும் தான் வருது. பாத்தீங்க இதையும் கேட்கலாம். ரெண்டுமே கருப்பு குட்டி. சேலம் கருப்பு. ரெண்டுமே மூட்டு குட்டி. சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கு. எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு 1 மாசம் நெருக்கி 1 மாசம் இருக்கு. என்ன ரேட் வருதுங்க? 4 ரூபா வருதுன்னா 3500 ரூபா கொடுத்தலாம். 4 ரூபா வருது 3500 கொடுத்தலாம். இப்ப சீசன் கம்மியா இருக்குங்களா? சீசன் இப்ப கம்மி தான். சீசன் கம்மி தான். ஓகே நிறைய பேர் குட்டி வாங்குறதுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆமா வந்துட்டு தானே இருக்காங்க. நல்லா மினுமினு இருக்குதுங்க. இது கடா குட்டிங்க. இது கடா குட்டி. ஆமாண்ணா. இது சேலம் கருப்பு. சுத்த கருப்பு. ஓகே இது எத்தனை நாள் குட்டிங்க? இது 1 மாசம் குட்டிங்க. 1 மாசத்து குட்டி தான். ஓகே கடா குட்டி தான். இந்த மாதிரி குட்டி நம்மகிட்ட ரெகுலரா கிடைக்கும். அதிகமா உங்ககிட்ட சேலம் கருப்பு கிடைக்கும். சரி என்ன ரேட் வருதுங்க? 2700 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் கொடுத்தலாம். ஓகே இது 2000 இது மட்டும் என்ன ரேட் வருது? 2700 2500 ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகே அப்படியே பாத்தீங்கன்னா நிறைய குட்டிகள் இந்த மேய்ச்சல் குட்டியில இருக்கு பாருங்க. அதை எடுங்க.
ஓ சாமி நல்ல பெருக்குட்டியா இருக்கு. ஆமாண்ணா இது கொடியாடுண்ணா. கொடியாடு நல்ல பெருக்குட்டியா இருக்கு. ஆமாண்ணா இது நல்ல மேய்ச்சலுக்கே விட்டுறலாம். ஆமாண்ணா இது மேய்ச்சல் தானே. இது 2 மாசம் குட்டிங்கண்ணா. 2 மாசம் குட்டி பாருங்க நல்லா இருக்கு. கெடா குட்டி. ஓகே ஓகே. என்ன ரேட் வருது? ஆனா 5 ரூபா வருதுன்னா 4,700 5000 ரூபா வருது. 4,700 ஃபைனலா கொடுக்கலாம். பண்ணிக்கலாம். சரிண்ணா சரிண்ணா. நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க ஆட்டுக்குட்டிகள் வாங்க. ஆட்டுக்குட்டி வாங்க வந்தீங்களாண்ணா? ஓகே ஓகே ஓகே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு இது கொடியில சேர்ந்ததுதான். இது கொடியில சேர்ந்ததான். ஓ சூப்பர்ண்ணா. இது எத்தனை நாள் குட்டினா? இது 2 மாசம் ஆன குட்டி தான். 2 மாசம் குட்டி தான். இது கடா குட்டி தானே? கடா குட்டி தானே. சரி இது என்ன ரேட் வருதுண்ணா? இது 5 ரூபா வருதுன்னா 4,700 ஃபைனல் பண்ணிக்கலாம். 5 ரூபா வருது. 4,700 ஃபைனலா பண்ணிக்கலாம். ஒரு குட்டிக்கு என்ன ரேட் வரைக்கும் கம்மி பண்றீங்க? ஒரு குட்டிக்கு வந்து 300 ரூபா 400 ரூபா கம்மி பண்ணி கொடுக்கும். 300 ரூபால இருந்து 400 ரூபா வரைக்கும் கம்மி பண்றாரு. ஓகே. ஒரு ஜமுனா வரைக்கும் கொண்டு குட்டி வச்சிருந்தீங்களா? அது கொடுத்த சேல்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே வச்சுங்களா? இது நாட்டாடுண்ணா. நாட்டாடு சூப்பரா இருக்குங்க குட்டி. நல்லா சளியில இல்லைங்க பாருங்க. மூக்கு பக்கத்துல எவ்வளவு காட்டுறேன். கெடா குட்டி இல்ல பிரப குட்டி. நல்லா அழகா மினு இருக்குது. இது எத்தனை நாள் குட்டிங்க? ஆனா இது ஒரு 15 நாள் ஆன 15 நாள் ஆன குட்டி. என்ன ரேட் சொல்றீங்க? 1,700 ரூபாய் சொல்லுன்னா 500 ரூபா கொடுத்தலாம். 1,500 கொடுத்தலாம். இந்த வாரம் 1,500 ஸ்டார்ட் ஆ. ஆமாண்ணா. ஓகேண்ணா ஓகே 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 ஓகே. அப்படி இந்த பக்கம் ஒரு குட்டி இருக்கு பாருங்க. இது இவனை எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா இது என்ன கொடியாடுங்களா? இது கொடியாடுண்ணா. செம்போரு அப்படிம்பாங்க அதுங்களா? சந்தன போருப்பாங்க. கெடா குட்டி வருங்க. கெடா குட்டி. ஓகே எத்தனை நாள் குட்டிங்க இது? இது 2 மாசம் குட்டிங்க. 2 மாசம் குட்டி. ஃபைனல் என்ன ரேட் பண்ணலாம்? 4 ரூபா கொடுக்கலாம். 6 ரூபா. 4,000 ரூபா. 4,000 ரூபா. சாரி மாத்தி சொல்லிட்டேன். 4,000 ரூபா கொடுக்கலாம். ஒரு 200 500 ரூபா வரைக்கும் கம்மி பண்ணலாம். 3,500 ரூபா கொடுத்துடலாம். ஃபைனல் 3,700 ரூபா கொடுக்கலாம். சரி ஓகே 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 ஓகே. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு சட்டக்குட்டி ஒண்ணு இருக்கு பாருங்க. அதடிங்க அங்க இருக்கு பாருங்க. ஓ இதுங்க அண்ணா இது கண்ணினா. இது கன்னி. ஆமாண்ணா. ஓ அப்படியே வந்து வேற குட்டி காமிச்சிங்க. ஆமாண்ணா. ஓகே ஓகே நல்லா இருக்குங்க. கன்னி 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 கேல கன்னினா எப்படிங்க? நல்லா சதப்பிடிப்பு வர சதப்பிடிப்பு நல்லா ஹைட்டா வளரும். நல்லா வெயிட் பிடிக்கும். சரி கன்னி ஆடு என்ன கலர்? என்ன கலர்ல வரும்? அண்ணா செவல கலர்ல தான் வரும். 2 கலர் இருக்குல்ல. கருப்பு காமிச்சு. கருப்பு அடியில வெள்ளை வரும். இது செவல சுத்த செவலையில வரும். சுத்த செவல வரும். கெடா குட்டிங்களா மூட்டு குட்டி? கெடா குட்டிங்கண்ணா. என்ன ரேட் வருதுங்க? 3,200 வருதுன்னா 3 ரூபா ஃபைனல் பண்ணிக்கலாம். 3,200 வருது. 3 ரூபா ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகே 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 ஓகேங்க. சூப்பருங்க. அப்பா சாமி நிறைய குட்டி வச்சிருக்காருங்க. கலர் கலரா இருக்குதுங்க. நீங்க குன்னத்தூர் வந்தீங்கன்னா கொம்பேரிப்பட்டி திண்டுக்கல் கொம்பேரிப்பட்டி கண்ணன். இது நாட்டாடு தானே. நாட்டாடு நல்லா அழகா இருக்குதுங்க. இல்ல பாலுக்கு துடிக்குது. ஓகே என்ன ரேட் வருதுங்க? எத்தனை நாள் வருதுன்னா இது ஒரு 15 நாள் குட்டினா 1,800 ரூபா. 1,800 ரூபா கொடுத்துடலாம். ஓகேங்க. எல்லாமே ரேட் ஒவ்வொரு குட்டிக்கு ரேட் சொல்றாரு. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓ இது கொடியாடு மாதிரியா இருக்கீங்க. ஆமாண்ணா இடவெட்டு தானே. இடவெட்டு கொடியாடு இடவெட்டுட்டாரு. அழகா சொல்லிட்டாரு பாருங்க. குட்டை கடிச்சே போட்டுருக்கு. இது எத்தனை நாள் குட்டிங்க? ஆனா இது ஒரு 20 நாள் குட்டிங்க. 20 நாள் குட்டி தான். நல்லா இருக்குங்க. ஆமாண்ணா. நீங்க நிறைய குட்டி கொண்டு வந்துருப்பீங்களா இருக்கு? ஆமாண்ணா. ஓகே ஓகே. இது என்ன ரேட் வருதுங்க? இது 2,300 ரூபா சொல்லுன்னா 2 ரூபா ஃபைனல். 2,300 2 ரூபா ஃபைனல் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. அவ்வளவுதான். அவ்வளவுதான் பூரா காமிச்சிட்டீங்களா? காமிச்சாச்சு. நம்ம எங்க இருந்து வரோம்னு சொல்லிருங்க. ஆனா நம்ம வந்து திண்டுக்கல் பக்கம் அயலூர்னா. அயலூர் பக்கத்துல கொம்பேரிப்பட்டில இருந்து வரோம்னா. அயலூர் பக்கத்துல கொம்பேரிப்பட்டி. கொம்பேரிப்பட்டியே தானா? அங்க இருந்து வேற ஊர் போகணும். கொம்பேரிப்பட்டில நம்ம கொம்பேரிப்பட்டி பஞ்சாயத்து தானே. கொம்பேரிப்பட்டி பஞ்சாயத்து. ஃபோன் பண்ணா அங்க இருந்து வந்து கூட்டிட்டு போயிடுங்க. வந்து பிக்கப் பண்ணி டெலிவரி வசதியிலே விட்டோம். டெலிவரியில இல்ல நேர்ல வந்தீங்கன்னா அனுசரிச்சு எடுத்துக்கலாம். சரி எந்தெந்த சந்தைகளுக்கு நீங்க போறீங்க? ஆனா நீங்க திங்கக்கிழமை வந்து குன்னத்தூர்னா, செவ்வாய்க்கிழமை மதுரை வாடிப்பட்டினா. சரிங்க. புதன்கிழமை லீவுனா, வியாழக்கிழமை திண்டுக்கல் பக்கம் அயலூர்னா. சரிங்க. வெள்ளிக்கிழமை வந்து திண்டுக்கல் பக்கம் பாளையம்னா. சனிக்கிழமை வந்து அரவக்குறிச்சி பக்கத்துல. ஓகே ஓகே. ஞாயிற்றுக்கிழமை லீவுனா மறுபடியும் திங்கக்கிழமை குன்னத்தூர். ஓ இவே எல்லாம் போறீங்களா? எப்படிங்க? எப்படி இந்த குட்டியெல்லாம் கவர் பண்றீங்க? எப்படி போயிட்டே இருப்பீங்க? ஆமாண்ணா. இந்த சந்தைகளிலும் உங்களை பார்க்கலாம். மாத்தி மாத்தி எடுத்துட்டே இருக்கு. நீங்க உங்களை ரெகுலரா கான்டாக்ட் பண்ற நம்பர் கொடுங்க. 97 51 97 90 11. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. எந்த மாதிரி டைம்ல எல்லாம் உங்களுக்கு கூப்பிடலாம்? காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். இல்ல நிறைய பேர் எனக்கு மெசேஜ் வருது அவரு எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. நைட் 10 மணி 9 மணிக்கெல்லாம் கால் பண்றாங்க. 6 மணி வரைக்கும் தான் கால் பண்ணுங்க. அதுக்கு ஒரு 7 மணி அந்த வரைக்கும் கால் பண்ணுவோம். சரி சரி ஓகே. சரி ஓகே. ரொம்ப நன்றிங்க. அவர் குட்டி பாத்தீங்கன்னா